எனக்கு உங்களோட சொல்லக்கூடிய சில செய்திகள் இது புத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தடவை ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மக்கிட்ட திரும்பி வராது. அதே போல் வார்த்தைகளை நாம் வெளிப்படுத்தி விட்டால் அந்த வார்த்தைகள் நம் வாய்க்குள் மீண்டும் செல்லாது. அதே போல் நம்பிக்கை ஒருவரிடம் நாம் வைத்து அந்த நம்பிக்கையை இழந்து விட்டால் மீண்டும் அதை திரும்ப பெறவே முடியாது. அதே போல் காலம் சென்றால் சென்றது தான். மீண்டும் அந்த நேரம் நமக்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஒரு நிகழ்ச்சியை நாம் தவறுதலாக செல்ல முடியாமல் அமைந்து விட்டது என்றால் திரும்பவும் அந்த நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கப் போவது கிடையாது. ஆக இந்த 5 விஷயங்கள், அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்? வார்த்தைகள் சொல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் நாம் திரும்ப பெற முடியாது. மற்றவர்களை அது மிகவும் காயப்படுத்தும். சென்ற நேரம் சென்றது தான், திரும்பி வராது. ஆகையினால் காலத்தை மிகச்சரியாக நாம் கவனிக்க வேண்டும். மீண்டும் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கைக்கு உரியவராக அவர் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இழக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அதை திரும்ப பெற முடியாது. கல்லை நாம் தூக்கி எறிந்தால் எரிந்த கல் மீண்டும் நம்ம கைக்கு வரப்போவது கிடையாது. நாம் தான் போய் பொறுக்கணும். ஆக இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் மிகுந்த பொருள் பொதிந்தவை. நன்றியோடு இவற்றை ஏற்று நம் வாழ்க்கையில் சில விஷயங்களையாவது நாம் கடைபிடிக்கலாம். நன்றி.